யார் சொன்னா சிறுவாபுரி முருகர் வந்துட்டு சொந்த வீடு தான் கொடுப்பாருன்னு? என்னோட மிராக்கிள் ஸ்டோரியே சொல்கிறேன். மொதல் இருந்த வீடு ரொம்ப சின்ன வீடு. ஆப்ஸ்லலாம் வந்துட்டு பணம் கட்டியும் தேடியாச்சு, புரோக்கர்கள்ட்டையும் சொல்லியாச்சு. நான் வந்துட்டு இருந்த வீடு ரொம்ப குட்டி வீடு, அதனால ஒரு நல்ல பெட்ரூம் இருக்கிற மாதிரி வீடு வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா அப்போ தான் வந்துட்டு சரி சொந்த வீடு கொடுக்குறாருல அப்படின்ட்டு நான் கும்பிட்டேன். சொந்த வீடு வேணும்ன்ட்டு சிறுவாபுரி முருகனோட பாடல்லாம் இருக்குது. அந்த பாட்டை நான் வாடகை வீடு வேணும் எனக்கு, இப்போது நல்ல வீடு, கம்ஃபர்டபுளான வீடு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வேணும், அதோட எங்கள் பட்ஜெட்குள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நாங்கள் நினச்ச பட்ஜெட்டோட ரொம்ப கம்மியாக வீடு கிடச்சிது. 2 பெட்ரூம், உங்களுக்கு நல்ல வீட்டை கொடுங்க, நான் வந்து நன்றி சொல்கிறேன் அப்படின்னு தான் கும்பிட்டேன். அதே மாதிரி வீடும் கிடச்சாச்சு, பாலும் காய்ச்சியாச்சு. அடுத்து நான் போக 2 months எடுத்துச்சு. போய் முருகனை பார்த்ததுக்கப்புறம் நன்றி சொல்லவே மறந்துட்டேன் இருந்த எக்ஸைட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் திருப்பி மனசில் நினச்சி நான் திருப்பி ஒரு நாள் வந்து நன்றி சொல்கிறேன்னு கும்பிட்டுக்கிட்டேன். என்ன பிரச்சனைனாலும் அதுக்கேற்ற முருகன் பாட்டை பாடி முருகன்கிட்ட வேண்டி கேளுங்க, கண்டிப்பாக கொடுப்பாரு.